அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா அம்மா பஅத். சரி, இன்னைக்கு நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு புதிய கண்ணோட்டமா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தலைப்பு வந்து வாசல்கள் திறந்தே இருக்கும் அப்படிங்கிறது. இது என்ன தலைப்பு? இது என்ன, ஏன் வாசல்கள் திறந்தே இருக்கும் அப்படிங்கிற தலைப்பு இருக்குங்கிறத நீங்க இன்ஷா அல்லாஹ் போக போக புரிஞ்சுப்பீங்க. இப்ப இந்த ஒரு ஒரு சில வசனங்கள தான் நம்ம பார்க்க போறோம். குர்ஆனில் உள்ள ஒரு சில வசனங்கள். தொடராக வரக்கூடிய வசனங்கள். அததான் பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான, ஒரு எளிமையான ஒரு கேள்வி. நோம்பினுடைய நோக்கம் என்ன? சொல்லுங்க பாப்போம். ரொம்ப ஈஸியான கேள்வி. நோம்பினுடைய நோக்கம் என்ன? நம்மை தூய்மைப்படுத்துவது. தக்குவா தக்குவாவை தக்குவா அடைவது. சரி. இறையச்சம். தக்குவாவை அடைவது. சரியா? சரி. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனங்கள்ல வந்து தக்குவா உடையவர்களுக்கு இருக்கின்ற சிறப்பு. தக்குவா இருக்கு இல்லையா? தக்குவாவை ஒருவர் அடைந்து விட்டாரேயானால், ஆகிரத்துல கியாமத்து நாள்ல அவருக்கு அல்லாஹ் தருகின்ற கண்ணியம், அவருக்கு அல்லாஹ் தருகின்ற சிறப்பு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். 3 சிறப்புகள் பார்க்க போறோம். நெறைய இருக்கு. அந்த வசனங்களிலிருந்து சொல்லக்கூடிய வசனங்களிலிருந்து 3 எத்தனை சிறப்புகள் பார்க்க போறோம்? 3 சிறப்புகள். 3 சிறப்புகள் பார்க்க போறோம். சரியா? சரி. இப்ப முதல் சிறப்புக்கு போவோம். இது வந்து எந்த வசனங்கள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சூரா ஜுமர்ல 39வது சூறாவுல 71லிருந்து 75 வரை, இறுதி வரை அந்த உடைய வசனங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். 71 71 to 75 அந்த சூறாவினுடைய எண்டு. இத வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, இத வந்து மனப்பாடம் செய்ய முடிந்தவர்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் அதுல 3 தான், நெறைய இருக்கு. இந்த 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 71, 72, 73, 74, 75 இந்த வசனங்கள்ல வந்து 10 விஷயங்களுக்கு மேல ஆழமாக பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு. எனக்கு தெரிந்தது. சரியா? அதுல இன்னைக்கு 3 தான் பார்க்க போறோம். அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு வசனங்கள் இவை. அதனால முடிந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். தொழுகையில ஓதுங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த 3 விஷயங்களையும் நினைவுபடுத்தி தொழுகையில் ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி. இப்போ முதல் விஷயம் என்னங்கிறத பார்ப்போம். பாருங்க, 71ல அல்லாஹ் சொல்றான், நிராகரித்தவர்கள் கூட்டம் கூட்டமாக. ஜுமர், இந்த ஜுமருங்கிற அந்த அத்தியாயத்தினுடைய பேரு இந்த வசனத்திலிருந்து தான் வருது. ஜுமர்னு சொன்னா கூட்டம் கூட்டமாக. சரியா? கூட்டம் கூட்டமாக நரகத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். சரியா? வசி கல்லதீன கஃபரு, இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். இப்ப இது பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை. நம்ம நரகத்துக்கு போறவங்க, நிராகரித்தவர்கள் கூட்டம் கூட்டமா இழுத்துக்கு தான் போவாங்க. என்ன இதுல ஒன்றும் பெரியது இல்லை. சரியா? சரி. இந்த வசனத்தை பாருங்க, 73 பாருங்க. தக்குவா உடையவர்களை பற்றி இந்த வசனம் பேசுது. வசி கல்லதீன தக்கவ், அதே வார்த்தை, சீக்க, அதே வார்த்தை தான் 71ல் பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. மொழியாக்கத்தில் கொஞ்சம் வேற மாதிரி மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனா வார்த்தை என்னவோ அதே தான். சரியா? அப்ப அப்படியே மொழிபெயர்க்கணும் அப்படின்னா, தங்கள் இறைவனுக்கு தக்குவாவோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். இந்த சீக்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆடு மாடெல்லாம் ஓட்டுறோம்ல, இந்த அடிச்சு ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, பத்துறதுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. ஆடு மாடை பத்துருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அடிச்சு ஓட்டுவது, ஓட்டி செல்வது. போ 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 அப்படின்னு ஓட்டுறோம்ல. அல்லது இந்த இந்த இழுத்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஆடு மாடெல்லாம் எப்படி இந்த குறிப்பா மாடை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, இழுத்துட்டு போவாங்க. அல்லது பின்னாடியிலேருந்து அது என்ன செய்வாங்க, அதை விரட்டிக்கிட்டே போவாங்க, அதை ஓட்டிக்கிட்டே போவாங்க. அதுக்கு பிறகு தான் சீக்கன்னு அர்த்தம். சரியா? இப்ப கேள்வி என்னன்னா, இந்த வசனத்தை கொஞ்சம் நுட்பமா கவனிங்க. அல்லாஹ் அதே வார்த்தையை பயன்படுத்துறான். சரியா? இப்ப கேள்வி என்ன இங்க அப்படின்னா, இந்த நரகத்துக்கு போறவங்களை வந்து இழுத்துக்கிட்டு போறது அல்லது ஆடு மாடு மாதிரி ஓட்டிக்கிட்டு போறது வந்து ஓகே, அதாவது எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தக்குவா உடையவர்களை வந்து சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து ஏன் போகணும்? ஏன் சொர்க்கத்தின் பக்கம் அவர்களை இழுத்து கொண்டு போகணும்? ஏன் இழுத்து வரணும் அவங்கள? என்ன நினைக்கிறீங்க? புரியுதா நான் கேட்குற கேள்வி? நரகத்துக்கு போறவங்கள ஓகே, சரியா? தக்குவா உள்ளவர்களை வந்து ஏன் இழுத்து கொண்டு போகணும்? ஏன் ஓட்டி கொண்டு போகணும்? கேட்குற கேள்வி புரிஞ்சுங்களா? பேசுறது கேக்குதா? கேக்குது. கேக்குது. அப்ப சொல்லுங்க, எதாவது சொல்லுங்க, அப்பதான் தெரியும் நீங்க கேக்குதா கேட்கல. நானே பேசிட்டு இருக்கேன். அதாவது சொர்க்கத்தை விட அவங்களுக்கு வந்து இன்னும் அல்லாவே டைரக்டா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய இழுத்துட்டு போறாங்களா? இல்ல, அப்ப கூட இழுத்துட்டு போகுது. அப்ப இவங்கள போகணும். அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணும்?
வேகமா இது இவங்க போகணும் இது இல்லையா, இழுக்க மல வேண்டிய மல அவசியம் இல்லை. நீங்க ஏன் இங்க மலக்குமாரிகள் நிக்கிறீங்க வெயிட் பண்ண மலக்குமாரிகளுக்கு மாட்டீங்க வாங்க நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போவாங்க. நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க வாங்க வாங்க. இப்ப இந்த ம். விருந்துக்கு போனா நம்மள கல்யாண வீட்டுல நம்ம ரொம்ப நெருக்கமானவங்க போனா ஏன் வாங்க 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 அப்படின்னு போவாங்கல்ல, அப்படி நம்மள இழுத்துட்டு இது போவாங்க. போறாங்க. நீங்க இங்கிலீஷ் அட்டன் மலக்குமார்கள் பண்ணிட்டீங்க, இங்கிலீஷ் அட்டன் பண்ணிட்டீங்க, அதே உதாரணத்தை சொல்லிட்டீங்க. மாஷால்லா. ம- சரி, நானே சொல்லிடுறேன். மலக்குமார்கள் சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. மலக்குமார்களுக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கும் அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு, அதனால அவங்க வேகமா இழுத்துட்டு போற மாதிரி எனக்கு படுது. சரி, கரெக்ட். நீங்க சொல்றதெல்லாம் சரி. இந்த உதாரணத்தை பாருங்க. இப்போ நீங்க ஒரு உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். வந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் வந்து அவருடைய வீட்டில் நடக்கின்ற திருமண விழாவிற்கு உங்களை வந்து கூப்பிட்டுருக்காரு. இது ஒரு உதாரணம் தான். ஆடம்பர திருமணத்தில் கலந்துக்கலாமா அப்படின்னு அந்த ஃபத்வாலாம் கேட்காதீங்க. ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். சரியா? அவர் என்ன பண்றாரு, உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர், பின்னாம்பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து உங்களை கூப்பிடுறாரு, நீங்க வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிடுறாரு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆட்டோவில் போய் இறங்குறீங்க. ஏன்னா நம்ம லெவல் அதுதானே. நம்ம ஒரு ஆட்டோவில் போய் இறங்குறோம். இறங்கி பார்த்தா இங்க பாருங்க என்னென்ன கார்கள் பாருங்க. தெரியாதவங்களுக்கு சொல்றேன் என்ன காருன்னு. ரோல்ஸ் ராய்ஸ், பென்ட்லி, இதுதான் அந்த கார்கள் தான். ஒவ்வொரு காரும் வந்து 7 கோடி 8 கோடி அந்த ரேஞ்சில் இருக்கு கார் மட்டுமே. இந்த மாதிரி காரா நிக்குது. நம்ம எதில் போய் இறங்கியிருக்கிறோம், ஆட்டோவில் போய் இறங்கியிருக்கோம். அப்படி யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஆட்டோவில் போய் இறங்கி இந்த மாதிரி பார்க்குறீங்க. எத்தனை பேருக்கு தைரியம் வரும், நம்ம சரி கூப்பிட்டுருக்காருப்பா நம்ம போவோம். எத்தனை பேர் போவீங்க தைரியமா? ஆட்டோலேருந்து இறங்கியாச்சு, இந்த காரே அப்படி பார்க்குறீங்க. எல்லாம் எல்லாம் 8 கோடி 9 கோடி இருக்குது. எத்தனை பேர் தைரியம் வரும், கூப்பிட்டுருக்காருப்பா நம்ம போகலாம் அப்படின்னு போவீங்களா? போகிறவங்க யாராவது இருக்கீங்களா? தயக்கமா தான் இருக்கும். ரொம்ப சிரமம் தான் இதுல. அப்படி மலைச்சு போய் சரி அந்த மலக்கள் வந்து அந்த இல்ல இல்ல மலக்குகள் போகாதீங்க, இருங்க அது வருவோம். மலக்குகளுக்கு வருவோம். கொஞ்சம் அங்க டப்புக்குன்னு ஜம்ப் பண்ணக்கூடாது. இது முதல்ல புரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்கிட்டு மலக்குகளுக்கு போவோம். சரியா? சரி சரி அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் போனாதான் எல்லாருக்கும் புரியும். சரியா? அப்போ ஒன்று ஒன்றா போவோம். அப்போ ஒரு மலைப்பா இருக்கும். அப்படி வந்து நின்னா அப்படியே பார்ப்பீங்க. எல்லாரும் வந்து இப்படி இப்படி எல்லாம் ஆடம்பரமான கார்ல வந்து இறங்குறாங்க. நம்ம ஆட்டோவில் வந்து இறங்கி இருக்கிறோம். என்னப்பா இது அப்படிங்கிற ஒரு இது வரும். அப்படி சுற்றி முற்றி பார்ப்பீங்க. ஃபுல்லாக எல்லாரும் செக்யூரிட்டியாக நிற்பாங்க. பவுன்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டிகள்லாம் நிற்பாங்க. இந்த செக்யூரிட்டிகளுடைய வேலை என்ன? இந்த பெரிய கோடீஸ்வரனுடைய ஒரு திருமணம் இல்லையா? அப்போ தேவையில்லாத ஆளுங்கள்லாம் அங்கே வந்தாங்கன்னா செக்யூரிட்டி என்ன பண்ணுவார்? என்னங்க பண்ணுவார் செக்யூரிட்டி? பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவில் இந்த அம்பானி அவங்க திருமணம்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. பவுன்சர்ஸ்லாம் இருப்பாங்க. வாட்டா சட்டமாக இருப்பாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க? விரட்டி விடுவாங்க. விரட்டி விடுவாங்க. நீ யாரு, நீங்க போங்க 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 போங்க, நீங்க அந்த பக்கம் போங்க. ஏன்னா பெரிய கோடீஸ்வரனுடைய திருமணங்கிறதுனால அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு பல பேர் வருவாங்க. பெரிய 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 செலிபிரிட்டிலாம் வருவாங்க. சினிமா நடிகைகள்லாம் வருவாங்க. அதை பார்க்கறது வருவாங்க இல்லையா? அப்போ இது கூட்டம் கூடிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து தேவையில்லாத ஆளுங்கள்லாம் பார்த்து விரட்டி விடுவாங்க. போ 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 நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன அந்த பக்கம் போங்க அப்படின்னு விரட்டி விடுவாங்க. அதே மாதிரி ஒரு விஐபி வந்துட்டாங்கன்னா மற்றவங்களாவே இருந்தால் அவங்களையும் இந்த நவுத்தி விடுவாங்க, நீ கொஞ்சம் ஓரம் போங்க அவர் வராரு அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நடக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் கண்ணு முன்னாடி இறங்கி நீங்கள் ஆட்டோலேருந்து இறங்கி இதெல்லாம் பார்க்குறீங்க. அப்படியே மலைச்சு போய் நீங்கள் வந்து அப்படியே விரைச்சி போய் நிற்பீங்க. என்னடா அது, உள்ளே போகலாமா வேணாமா, தெரியாமல் வந்துட்டோமோ, அப்படியே திரும்பி போயிடலாமா, இப்படி பல சிந்தனைகள்லாம் வரும். இந்த நேரத்தில் அந்த செக்யூரிட்டி கார்டுகள் உங்களை பார்க்குறாங்க. அந்த பவுன்சர்ஸ் உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, சார் என்ன சார் இங்கே நிற்கிறீங்க, மேடம் என்ன நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உங்களை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. பின்னாடியிலேருந்து ஒருத்தர் சொல்கிறார், போங்க 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 சார் வராரு, வழி விடுங்க போங்க 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 அப்படின்னு என்ன செய்கிறாங்க, முன்னாடி ஒருத்தர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு, பின்னாடிலேருந்து ஒருத்தர் வந்து உங்கள் மற்றவங்களாம் விலக்கி விட்டு போங்க போங்கன்னு பின்னாடி என்ன செய்கிறாரு, லிட்டரலாக அந்த இது ஓட்டுற மாதிரி தான், அந்த மாதிரி ஓட்டிட்டு போகிறாங்க. இது மாதிரி நடக்குமா நடக்காதா? இது நீங்கள் நடந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு திருமணத்தில் போகிறீங்க, ஓரமாக போய் உட்காந்துருப்பீங்க. அந்த திருமணத்தை உங்களை அழைத்தவர் வந்து உங்களை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு, என்னஜி என்ன இங்கே உட்காந்துட்டீங்க, ஏன் அங்கே ஓரமாக நிற்கிறீங்க, வாங்கன்னு சொல்லி உங்களை என்ன பண்ண, ரொம்ப அன்பு அதிகமாக இருந்ததுன்னா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிடலையா, வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டு, அந்த மாதிரி நடக்குமா நடக்காதா? நடக்கும். அப்போ என்னது, இழுத்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகிறது தான், கையை பிடிச்சி பின்னாடியிலேருந்து வந்து வாங்க 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 போங்க 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 பின்னாடியிலேருந்து வந்து பண்ணுறது தான். இப்போ இந்த திருமணத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் உங்களை நடத்தினாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரன் போட்டீங்க, செக்யூரிட்டி கார்டு வந்து பாங்க, என்ன சார் இங்கே நிற்கிறீங்க, என்னப்பா இங்கே நிற்கிறீங்க, என்னம்மா நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, வாங்க நீங்கள் அப்படின்னு உங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. பின்னாலேருந்து போங்க போங்க போங்க, என்ன இங்கே நிற்காதீங்க, போங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? வெறும் ஹாப்பியா? அப்படியே புல்லரிச்சு போயிடும். ஆட்டோவில் போய் இறங்கியிருக்கிறோம் நம்ம. இது அப்படியே நீங்கள் வந்து கியாமத்து நாளுக்கு அப்படியே கொண்டு வாங்க இந்த சிச்சுவேஷனை. இந்த உதாரணம் எப்படி பொருந்ததுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன்.
அங்க பாருங்க, அங்க வந்து இந்த விஐபிகள் வராங்கல்ல, கியாமத்து நாள்ல யாரெல்லாம் விஐபியா இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் நபிமார்கள் நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே மாதிரி அப்புறம் சகாபாக்கள் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், அப்புறமா பெரிய பெரிய அந்த மார்க்கத்திற்காக பெரிய பெரிய சேவை செய்த அறிஞர்கள், தியாகிகள், உயிர் தியாகிகள், அவங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் தான் ஆமா, இவங்கெல்லாம் தான் விஐபி. இப்போ மாஷால்லா நீங்களாம் நல்லவர்களா இருப்பீங்க. நான் சொல்றேன், என்ன மாதிரி ஒரு லெவல்ல இருந்து நான் சொல்றேன். இப்போ நான் ஆட்டோல போய் இறங்கின கதை தான் அங்க. இப்போ இவங்களுக்கு முன்னாடி நான் யாரு? இந்த இந்த விஐபிகள் முன்னாடி ஆட்டோல போய் இறங்க. ஆமா, ஆட்டோல போய் இறங்குற மாதிரி தானே. இப்போ அப்படிதானே யோசிச்சு பாருங்க. நபிமார்கள் முன்னாடி, சஹாபாக்கள் முன்னாடி, இந்த மார்க்கத்திற்காக அவ்வளோ தியாகமும் தொண்டும் செய்தவர்கள் முன்னாடி நான் யாரு? ஆட்டோல போய் இந்த இந்த ரோல்ஸ் ராய்ஸ், இந்த பென்ட்லி முன்னாடி நிற்கிறதுலாம் ஆட்டோல போய் இறங்கின கதை தான் நான். அந்த மாதிரி நம்ம போய் நிற்கிறேன். இப்போ இந்த செக்யூரிட்டி கார்டு நாங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த இதில் கியாமத்துனால அது யாரா இருப்பாங்க? மலக்குமார்கள். மலக்குமார்கள் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அந்த அப்படியே அந்த அந்த நாளினுடைய கடுமை விசாரணை எல்லாம் முடிந்து உறைஞ்சு போய் நிற்போம். என்ன செய்யறது? முடிஞ்சிருச்சு, எல்லாம் தீர்ப்பு அளிச்சுட்டான், சொர்க்கத்துக்கு போங்கன்னு. அதுக்கப்புறமும் அந்த நாளினுடைய கடுமை அந்த அந்த திடுக்கிட்டு போய் இதெல்லாம் பார்த்து டேங்க அப்பா எல்லாம் எப்படி உள்ள நிற்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறேன், அப்படியே விரைச்சி போய் நிற்போம், என்ன பண்ணுறதுன்னு. அந்த நேரத்தில் மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, என்ன இங்கே நிற்கிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கையில் இழுத்து கொண்டு என்ன செய்வாங்க, நம்மளை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போகப்படுவார்கள். எப்படி எப்படி ஒன்றும் இல்லை, அப்படியே கூட்டம் கூட்டமாக வாங்க, என்ன முடிஞ்சு போச்சு எல்லாம் வாங்க, இன்னும் நீங்கள் என்ன நின்றுட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை அழைத்து செல்வார்கள். அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதில் என்ன நமக்கு முக்கியமான விஷயம், அந்த அளவுக்கு வரவேற்பு. உங்கள் செக்யூரிட்டி வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போனால் வரவேற்பா இல்லையா? அது வரவேற்பா இல்லையாங்க? வரவேற்பு, சரியா, மிக சிறந்த வரவேற்பு. சரி, கௌரவமா இல்லையா? கௌரவம் தான். சாதாரண கௌரவமா? எப்படி இருக்கும்? நீங்க ஆட்டோல போய் இறங்குனாரு பெரிய கோடீஸ்வரன் வந்து வந்து வாங்க சார், என்ன இப்படி கூட்டு போனா ஒரு நிமிஷம் நீங்க திக்குமுக்கு அடையிற மாட்டீங்க, என்ன நம்மளையா கூப்பிடுறாங்க, நம்மளால உள்ள விடுறதே பெருசு நினைச்சேன், இவன் வந்து வாங்கன்றான், பின்னாடி மொத்தம் போங்கன்றான், போங்க சார், என்ன சார் நிக்கிறீங்க, தள்ளுங்க சார் தள்ளுங்க, அது சார் போட்டோம், அம்மா போட்டோம், மேடம் போட்டோங்கிறான், அப்படியே புள்ளரிச்சு போயிடும். அப்போ கியாமத்து நாள்ல அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு, அப்படிப்பட்ட ஒரு கௌரவம். இந்த கல்யாணத்துக்கு போனா சொன்னீங்களா, ரொம்ப கவனிச்சாங்கப்பா, சரியான கவனிப்பு. சொல்றோமா சொல்ல மாட்டோமா? இது சரியான கவனிப்பா இல்லையா? சரியான கவனிப்பா இல்லையா? ஆமா, சரியான கவனிப்பு. சரியான கவனிப்பு தான். சரியான கவனிப்பு. என்னமா கவனிச்சாங்க தெரியுமா? சொல்றோம்ல, அந்த மாதிரி நம்மளை வந்து கவனிப்பாங்க. எங்க? கியாமத்து நாள்ல. சுப்ஹானல்லாஹ். இது ஃபர்ஸ்ட் வெறும் வார்த்தை தான், நான் ஒன்றும் அதுக்குள்ள போயிட்டு பெரிய விளக்கம்லாம் இல்லை. அதே வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறான். நுட்பம். அவன் நினைச்ச வேற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல, அதே வார்த்தையை பயன்படுத்துறான். ஏன்னா சிந்திக்கணும், ஏன் வந்து இழுத்து அதே வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறான், சிந்திக்கணும். அப்போ ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு இது. அவங்களும் இழுத்து போகப்படுவாங்க, அது வந்து இழிவு. இந்த துரத்தி விடுறாங்கல்ல அந்த பவுன்சரும் செக்யூரிட்டி, அந்த மாதிரி இழுத்து கொண்டு போய் நரகத்தில் தள்ளுவாங்க. அந்த இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட். அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு, அப்படிப்பட்ட ஒரு கௌரவம், அப்படிப்பட்ட ஒரு கவனிப்பு. அல்ஹம்துலில்லாஹ். சரியா? இது ஒண்ணு. எத்தனை விஷயம் சொன்னா நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு? 3. ஒண்ணு முடிஞ்சு போச்சு. ஒண்ணு முடிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டாவது பாருங்க. இப்ப இந்த 2 வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். 71, 73. இந்த 2 வசனத்திலையும் இந்த வாசகம் வருது. ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அபுவாபுஹா. பின்னாடியும் அதே மாதிரி 73லயும் அதே மாதிரி வருது. 71 வந்து நரகவாசிகளை பற்றி பேசக்கூடிய வசனம், அதுலயும் இதே வாசகம் வருது. 73 சொர்க்கவாசிகள், அதாவது தக்வா உடையவர்களை பற்றி பேசுகின்ற வசனம், அதுலயும் இதே வாசகம் வருது. இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. யாராவது சொல்லுங்க பாப்போம், என்ன வித்தியாசம்? நல்ல நிதானமா அரபி ஓத தெரிஞ்சவங்க நிதானமா ஓதிட்டு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க. மேலோட்டமா பார்க்கும்போது ஒண்ணு போல தெரியும், ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் சொல்லுங்க. வாவ் வந்திருக்கு சார். எதுல வாவ் வந்திருக்குது? 73ல 73வது ஆயத்துல வாவ் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு பாருங்க. ஹத்தா இதா ஜாஊஹா வ ஃபுதிஹத் அபுவாபுஹா வந்திருக்கா? சரி, ஆமா, இத கவனிங்க. நான் பல முறை சொல்லியிருப்பேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வார்த்தை இல்லை, ஒரு எழுத்தை கூட அல்லாஹ் தேவையில்லாமல் பயன்படுத்த மாட்டான். அல்லாஹ் ஒரு எழுத்தை எக்ஸ்ட்ராவா சேர்த்தானா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது, அதுல ஒரு நோக்கம் இருக்குன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வசனம். மேலோட்டமா பாருங்க, அப்படி அச்சோட்டு அதே மாதிரி இருக்கு. இந்த வாவ் மட்டும் எக்ஸ்ட்ரா.
இந்த வாவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அதுதான் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப முதல்ல நம்ம என்ன செய்வோம்னா 71வது ஆயத்தினுடைய மொழியாக்கத்தை பார்த்துட்டு 73 அந்த வாவு வந்து அந்த அந்த வாசகத்துல என்ன செய்யுது, அதனுடைய பயன்பாடு என்னங்கிறத 73வது வசனத்தினுடைய மொழியாக்கத்தை பார்க்கும்போது பார்ப்போம். முதல்ல 71 பார்த்துருவோம். இப்ப நிராகரித்தவர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். ஓகே. அவர்கள் அங்கே வரும் பொழுது ஹத்தா இதா ஜாவுஹா ஃபுதிஹத் அபுவாபுஹா, அதன் வாயில்கள் திறக்கப்படும். அப்ப நரகவாசிகள் வராங்க. அப்ப அந்த நரகத்தினுடைய வாசல்கள் டோரு எப்ப திறக்கப்படுது? எப்பங்க திறக்கப்படுது? அவங்க வந்ததுக்கு அப்புறம் திறக்கப்படுது. அவர்கள் வந்த பிறகு வந்த பிறகு திறக்கப்படுது. சரியா? ரைட். அப்புறமா ஆமா, அப்புறமா அதனுடைய காவலர்கள் யாரு? நரகத்தினுடைய காவலர்கள் அவங்களை பார்த்து சொல்லுவாங்க. அப்படி வசனம் போகுது. இது 71. 73 பாருங்க. தங்கள் இறைவனுக்கு தக்குவாவோடு நடந்து கொண்டிருந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் அங்கே வரும் பொழுது அதேதான் அத்தா இதா ஜாவுஹா வ அப்படி வருது இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதன் வாயில்கள் ஏற்கனவே அவர்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும் நிலையில், அது வாவுல் ஹால்னு சொல்லுவாங்க அரபில. டோர் அப்ப திறக்கல, ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து அந்த வர்றாங்க, பார்க்கும்போது டோர் ஏற்கனவே திறந்துருக்கு. அப்ப அந்த காவலர்கள் அவர்களை நோக்கி கூறுவார்கள். வசனம் போகுது. இது என்ன படிப்பினை? நிராகரிப்பாளர்களை வந்து நரகத்தில் தள்ளும் போதுதான் நரகத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. இது அல்லாஹ்வினுடைய கருணையை காட்டுது. சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் பாருங்க, தேவைப்படும் போது தான் திறக்கிறான். ஏன்னா ரப்புல் ஆலமீனுக்கு யாருமே நரகத்துல போடணும்னு அவனுக்கு இது இல்லை. எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தான் அல்லாஹ் விரும்புறான். அப்படிதான் அவனோட செட்டப் வச்சிருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு மன்னிப்பு. இதை நம்ம பார்த்திருக்கோம். அவனோட கருணை, நன்மைகளை பெருக்கி கொடுப்பது என்ன, பாவங்களை மன்னிப்பது என்ன, பாவங்களை நன்மையாக மாற்றுவது என்ன, இப்படி. ஏன் சொர்க்கத்துக்கு தான் போகணும், இவன் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புறான் இல்லையா? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணையை காட்டுது. இப்போ பாருங்க, ஜன்னத்தினுடைய கதவுகள் நமக்காக திறந்தே வைக்கப்பட்டுள்ளன. பாருங்க, நரகத்தினுடைய கதவு அங்க போய் அந்த வாசல் கிட்ட போன அப்புறம் திறக்கிறாங்க. ஆனா சொர்க்கத்தினுடைய கதவுகள் எப்படி? திறந்தே இருக்குது, ஏற்கனவே ஓப்பனாவே இருக்குது. இப்ப நம்ம இது அடிக்கடி நம்ம வந்து இந்த வாசகத்தை பயன்படுத்துவோம். என் வீட்டினுடைய கதவுகள் உனக்காக திறந்தே இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்க. அவருக்காக என் வீட்டினுடைய கதவுகள் திறந்தே இருக்கும், அல்லது உனக்காக என் வீட்டினுடைய கதவுகள் திறந்தே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திறந்தே இருக்குன்னா நைட்டு பூட்ட மாட்டாங்க, திறந்தே வச்சிருப்பாங்கன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம் அதுக்கு? உதவி செய்வோம், உனக்கு என்ன உதவினாலும் நான் செய்வேன், ஒன்னு உதவினாலும் செய்வேன். அப்புறமா You are always welcome. You are always welcome. நீங்க வந்து எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். உங்களுடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். உங்களுடைய வருகை வந்து எனக்கு மகிழ்ச்சியை தருது. இதெல்லாம் அதனுடைய அர்த்தம். உதவி மாத்திரம் இல்லைங்க, கெஸ்ட்டுக்கு கூட சொல்லலாம், எப்போ வேணாலும் நீங்க எங்க வீட்டுக்கு வரலாம், உங்க வீடு மாதிரி தாங்க அது என்ன, அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து எதை காட்டுது? இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா அன்பை காட்டுது. அன்பை காட்டுகிறது. சரியா? இதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு இதை பாருங்க. அல்லாஹ்வினுடைய அழைப்பு இந்த 10வது சூறாவுல 25வது வசனம், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களை தாருஸ்ஸலாம், அதாவது என்ன, சாந்தியின் இல்லம். சாந்தியின் இல்லம்னா என்ன? சொர்க்கம். அந்த சாந்தியின் இல்லத்தை நோக்கி அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். ஒரு இன்விடேஷன் அல்லாஹ் கொடுக்குறான், உங்களை அழைக்கிறான். இப்ப அல்லாஹ் அழைச்சிட்டான் இல்லையா? எல்லாத்தையும் அழைக்கிறான். அல்லாஹ் தான் நம்ம எல்லாத்தையும் அழைச்சிருக்கான். வாங்க சொர்க்கத்தின் பக்கம் வாங்கன்னு அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய அழைப்பு என்பது உண்மையான அழைப்பு. இப்போ நானும் சொல்லுவேன், உங்கள் ஃபேமிலியோட வந்துருங்க ஜி, எங்கள் வீட்டுக்கு வந்துங்கன்னா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம நார்மலாக சொல்லுவோம். அது உண்மையிலே நம்ம வந்து ஃபார்மாலிட்டிக்காக தான் நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா? வீட்டுக்கு வாங்க, அவசியம் வந்துட்டு போங்க, சாப்பிட்ற மாதிரி வாங்க, இதெல்லாம் சொல்லுவோம். இதில் எத்தனை பேர் சொல்கிறவங்க வந்து சீரியஸாக இவங்க கண்டிப்பாக வந்துடணும், வந்து சாப்பிட்டுட்டு போயிடணும், அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் சொல்கிறது ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிறது இல்லையா? வந்துட்டாங்கன்னா சாப்பாடு போடுவோம், அது வேற மேட்ரு. ஆனால் மனம் அப்படியே அதை உள்ள முருகி அன்புனால வந்துடணும் நீங்க, அந்த மாதிரிலாம் யாரும் சொல்றது இல்லை. என்னதான் நெருக்கமாக இருந்தாலும் அந்த மாதிரி சொல்றது இல்லை. எப்பயாவது நம்ம வாழ்நாள் எத்தனை தடவை அந்த மாதிரி அடுத்தவங்களை அழைச்சிருப்பீங்க, யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி அன்போட அவங்க வராம போயிட்டா ஒரு நமக்கு வருத்தமாயிரும். அந்த மாதிரி அழைச்சது எத்தனை தடவை யோசிச்சு பாருங்க. விரல் விட்டு எண்ணிடலாம். மற்றதெல்லாம் ஃபார்மாலிட்டி தான். வந்துருங்க, அப்படி வந்தீங்கன்னா ஏன் வீட்டுக்கு வர்றதில்லை, அப்படி வந்துட்டு போங்கம்மா. சரியா? இது ஃபார்மாலிட்டிக்காக சொல்றது. வந்தாங்கன்னா சாப்பாடு போடுவோம், அது வேற மேட்ரு. ஆனால் அந்த அன்போட அவங்க வரானே, என்னப்பா அது வரவே இல்லையே, அப்படி அந்த மாதிரி வருத்தப்படுகின்ற அளவுக்கு நம்ம வந்து எத்தனை தடவை நம்ம வாழ்க்கையில் அழைச்சிருக்கிறோம்னு பார்த்தா ரொம்ப கம்மி. ஆனால் ரப்புல் ஆலமீன் அப்படி கிடையாது. அவன் வந்து என்னது,
அழைப்பு வந்து உண்மையான அழைப்பு. எப்படி? ஏன்னா அவன் அழைத்தது மாத்திரம் இல்ல, அவனுடைய ஜன்னத்தினுடைய கதவுகளை திறந்தே வைத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். சும்மா அழைக்கலங்க. அதான் சொன்னல, இல்முன் பிஹி, அல்லாவை பற்றிய அறிவு. சும்மா அழைக்கல, அழைத்திருக்கிறான். அவன் உண்மையாளன். அவன் அழைக்கிறது உண்மையாவே அழைச்சிருக்கிறான். அதே மாதிரி அந்த அழைத்ததனுடைய எந்த அளவுக்கு உண்மைன்னா, ஜன்னத்தினுடைய கதவுகளை நமக்காக திறந்தே வைக்கிறான். இப்போ திறந்தே இருக்குது, நீங்க போகும்போது திறந்தே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அன்பினுடைய வெளிப்பாடு. நீங்க வரணும்னு அவன் எதிர்பார்க்கிறான். நீங்கள் வருவதை அவன் விரும்புகிறான். நீங்கள் உங்கள் வருகையை கண்டு அவன் சந்தோஷப்படுகிறான். யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் வந்து நம்மளை வந்து அப்படி திறந்து வச்சு நம்மளை அப்படி இது பண்ணா அப்படி சொல்றோம், அப்படி நான் ஹாப்பி ஆயிடுவேன், திக்கு முக்காடி போயிடுவேன், எனக்கு புல்லு அரிச்சிரும், இப்படிலாம் சொல்றோம். இது என்ன பண்றது? யாரு? உலகத்தினுடைய கோடீஸ்வரனா? அண்ட சராசரத்துக்கெல்லாம் தலைவன் இல்லையா? அண்ட சராசரத்துக்கெல்லாம் அரசன், எல்லாற்றையும் படைத்தவன், எல்லாம் அவனுக்கு கீழே உள்ளதுதான், எல்லாமே அவனுடைய அடிமைகள். அப்படிப்பட்டவன் நம்ம யாரு? நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், அந்த இதை மறந்துடக்கூடாது. பிரபஞ்சத்தில் நம்மளுடைய தரம் என்ன, நம்மளுடைய நிலை என்ன? ஒரு கொசுக்கு கூட நமக்கு வந்து ஒரு இது கிடையாது, பெருமானம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த சைஸ் இந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, அப்படிப்பட்ட மக்களை, மனிதர்களை, நல்லவர்களை, தக்குவா உடையவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி கவனிக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். சரியா? சரி, இப்போ எத்தனை விஷயங்கள் பார்த்துருக்குறோம்? 2. மூணாவது விஷயத்த பார்க்க போறோம். இப்போ ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இப்ப பாருங்க, 73வது ஆயத்தை பாருங்க. சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். யாரு? தக்வாவுடையவர். அவர்கள் அங்கே வரும்போது, அவர்கள். சரியா? அடுத்து பாருங்க 74வது அடுத்த ஆயத்து பாருங்க. வகாலு அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் கூறுவார்கள். இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பேசும்போது தன்மை, முன்னிலை, படர்க்கை, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இப்படி பேசலாம். இப்ப இந்த இதுல நீங்க அவர்கள் அவர்கள்னு வருது. இது வந்து எந்த வகையான பேச்சு? தன்மை பேச்சா, முன்னிலையில் உள்ள பேச்சா, படர்க்கையில உள்ள பேச்சா? படர்க்கை. அல்லாஹ் படர்க்கையில பேசுறான். அல்லாஹ் படர்க்கையில பேசுறான். அவர்கள் அவர்கள் தேர்ட் பர்சன்ல பேசிட்டு வரான், அவர்கள் அவர்கள்னு. இப்ப பாருங்க கடைசி ஆயத்து 75 பாருங்க. வானவர்கள் அரிசை சுற்றி சூழ்ந்தவர்களாக இருப்பதை நீர் பார்ப்பீர். இது என்னாச்சு? இப்ப இது என்ன பேச்சு? இது முன்னிலை, செகண்ட் பர்சன், முன்னிலை வந்துருச்சு. இப்ப அந்த படர்கையில தானே பேசிட்டு வந்தான். அப்ப எப்படி வந்திருக்கணும்? இது வானவர்கள் அரிசி சுற்றி சூழ்ந்தவர்களாக இருப்பதை அவர்கள் பார்ப்பார்கள்னு சொல்லியிருக்கணும். சொல்லல, அப்படி மாறுது பேச்சு. இதை நம்ம சொல்லியிருக்கேன், அந்த உணர்வுபூர்வமான அந்த இதுல வந்து இதை சொல்லியிருக்கேன், இதை கவனிக்கணும்னு. ஞாபகம் இருக்கா? 4 டெக்னிக் சொல்லி கொடுத்தா, அதுல ஒரு டெக்னிக் இது, டூல் இது. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இல்லையா? ஓகே. அதெல்லாம் கேள்வி கேட்குற மாதிரி, பரீட்சை கேள்வி கேட்குற மாதிரி கேட்கக்கூடாதான். நல்லா என்ன மன்னிக்கிட்டோம். நான் பயானை கேட்டோமா போனோமான்னு இருக்கணும். கரெக்டா? அந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் இருக்குதா, இது ஞாபகம் இருக்குதான்னு பரீட்சையில தான் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இனிமே அந்த நோட்டு எடுத்து வைக்காம இருந்தாக்க அந்த டெக்னிக் வர மாட்டேங்குது. ஏன்னா நான் சொல்றேன், இது சுருக்கமா சொல்லிடுறேன். இது பரீட்சையில மாபாடம் பண்றதுக்கு அந்த 4 டெக்னிக் கொஞ்சம் ஷார்ட்டா கொஞ்சம் சொல்றீங்களா? அது நீங்க அது நான் சொல்றேன். நான் அதுக்கு முன்னாடி ஏன் மறக்குது தெரியுமா? கற்றுக்கொள்கின்ற விஷயத்த நம்ம வந்து பின்பற்றுறது இல்லை, அதான் பிரச்சனை. இல்லாட்டி மறக்க தான் செய்யும். சரிங்களா? இது ஞாபக சக்திக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறேன். ஞாபக சக்திக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க என்ன விஷயத்த நீங்க கற்றுக்கொள்கிறீர்களோ அந்த விஷயத்த நீங்க பின்பற்ற முயற்சி பண்ணும், ஃபாலோ பண்ணும். நான் காலையில இந்த விஷயத்தை சொன்னேன். அந்த 10 வசனங்கள்லயே அவர்கள் அவர்கள் வரும், அதுக்கப்புறம் நீர் வரும்னு காலையில நானு பண்ணீங்க ஆரம்பத்துல உங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சரியா? இது வந்து எல்லாரும் செய்யணும். இது வந்து அதனாலதான் அந்த யுக்தியை நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர்றது, இந்த டூல். இதுக்கு வந்து அரபி தெரியணும்னு அவசியம் இல்லை, தமிழ் தெரிந்தாலே போதும். எந்த ஒரு மொழியாகத்தை வேணாலும் எடுத்துங்க. இதை நீங்க கவனமா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? சரி, இது நீங்க கவனத்துல வைங்க. அப்ப என்னன்னா, இது ஒரு பெரிய ஒரு படிப்பினை இருக்கு. என்ன படிப்பினை பாருங்க. படற்கையிலே எல்லாம் பேசிட்டு வந்தான். பேசிட்டு வந்து படற்கையில சொல்லியிருக்கலாம்ல, சொல்லல, மாற்றி முன்னிலையில சொல்றான். அப்போ வந்து ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹ் மாற்றி சொல்லுகிறான்றதை நம்ம வந்து புரிந்துக்கிறோம். சரியா? அப்போ இந்த நீர் பார்ப்பீர்னு அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்? சொர்க்கவாசிகளை, சொர்க்கத்துக்கு வந்தவங்களை. அப்படியா? சொர்க்கத்துக்கு வந்தவங்களையா?
நல்ல நபி யோசிச்சு ஸல்லல்லாஹு சொல்லுங்க, அலைஹி நல்ல யோசிச்சு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்மை பார்த்து கூறுகிறார். அப்படி சொல்லுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கண்டிப்பா சொல்லதான் செய்யறான். அப்ப நமக்கு பொருந்தாதா? அப்ப ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க, நாம அந்த இருக்கணும்னு ஆசைப்படணும். நம்ம நீ பாப்பினா நீ பாப்ப கியாமத்தினால இல்ல, இங்க உள்ளது இங்க நேரடியா இப்ப உலகத்துல இருக்கிறது தான் பேச்சு. இது நீங்க அந்த இதுல நடக்குது இல்லையா, நடந்துகிட்டே வாங்க. அங்க போய் பாக்குறது இல்ல, அங்க போய் பாக்குறது எங்க இது, இங்க உள்ளதுக்கு சொல்றான் அவன், நீங்க பாப்பீங்க அப்படின்னு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்தா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே நிறுத்திடக்கூடாது. அப்படி நிறுத்தினா நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம போயிரும். ஒவ்வொரு மனிதனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நமக்கு சொன்ன மாதிரி அப்பதான் நம்ம பார்ப்போம், அதை தான் விளங்கிக்கிறோம். கரெக்ட். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் சொல்லப்படவில்லை, நீங்க புரிஞ்சீங்க. ஆனா எந்த இடத்துலயுமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வருதா? வரல. நீங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் பொருந்தும், கண்டிப்பாக சஹாபாக்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். அப்போ ஒவ்வொரு இதை வாசிக்கின்ற ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அல்லாஹ் நேரடியாக சொல்றான், அந்த இடத்துல நீ இருந்தனா நீ மாணவர்கள் அப்படியே அரிசை சுற்றி சூழ்ந்தவளா இருப்பதை நீ பாப்ப. அப்போ இதை படிக்கும்போது ஒரு மனிதனுக்குள்ள என்ன எண்ணம் வரணும்? என்ன வரணும்? நானும் அதில் ஒருவனா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், அப்ப நான் அங்க அந்த மாதிரி நான் அந்த மாதிரி இருக்கணுங்கிற அந்த இது வரும். நம்ம சொல்றோம்ல, நீ அந்த இடத்துல போனீங்கன்னா, அந்த ஆபீஸுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி உனக்கு ரூம் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க? அப்ப அந்த ஆபீஸுக்கு நீ போகணும்பா, அந்த அந்த பொசிஷனுக்கு நீ போகணும்னு ஆசைப்படுறதுனால சொல்றோம். சாதாரண விஷயம் தான் அது. அதே மாதிரி ரப்பல் ஆலமீன் வந்து சொல்றான், அந்த அரிசை சுற்றி சூழ்ந்தவரை இருப்பதை நீ பார்ப்பீர்னா அந்த மாதிரி நீ வந்துடணும்டா, நீ வந்துரு, இந்த மாதிரி ஆயிடுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இதை நீங்க இந்த விஷயத்தை நீங்க வந்து நுட்பமாக நீங்க கவனிக்க தவறினீர்கள்னா இந்த இந்த படிப்பினையே இல்லாம போயிடும். அப்போ இதனாலதான் சொல்றது, அந்த 4 யுக்திகள்ல மிக 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 முக்கியமான ஒரு யுக்தி தான் இது. சரியா? இதை வந்து கவனத்துல கொள்ளுங்க. இது பிராக்டிஸ் பண்ணாதான். இது நீங்க வந்து கேட்டுட்டு நீங்க போயிட்டுன்னா ஒரு 3 கிளாஸ் கழிச்சு கேட்டேன்னா இதே மாதிரி தான் ஒருத்தர் 2 பேர் சொல்லுவீங்க, மற்றவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா பிராக்டிஸ் பண்றது இல்ல, பயான் தான். இது தயவு செய்து பயான் இல்லை, இது பயானே கிடையாது. நீங்க பயானா யூடியூப்ல போய் நீங்க கேட்டுக்கலாம், இது பயானே கிடையாது. இதெல்லாம் பயிற்சி. அந்த பயிற்சியை பயிற்சி மாதிரி கேளுங்க தயவு செய்து. இந்த பயானு கேட்டு கேட்டு நம்ம அப்படியே ஆன்னு பேசுறத கேட்டு 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 நம்ம பழகி போயிட்டோம். அந்த வெளியில வாங்க, நீங்க பயிற்சியா எடுங்க, எடுத்து பிராக்டிஸ் பண்ணோம். இன்னைக்கு எடுக்கணும். குரான்ல எடுத்து எத்தனை இடத்துல இந்த மாதிரி படற்கை முன்னிலையா மாறுது, தன்மை வந்து படற்கையா மாறுது, இதெல்லாம் பார்க்கணும். பார்க்கறதான் படிப்பினை இருக்குது. சரி, இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, இப்ப நீங்க வந்து அப்படியே உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டு அப்படியே கற்பனை பண்ணுங்க, உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த ஜன்னத்தின் வாயில்களுக்குள் நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க. சரியா? அப்படி அந்த இடத்துல நிக்கிறீங்க, மலக்குகள் வாங்க வாங்கன்னு சொல்லி உங்களை வரவேற்று கௌரவிச்சு நல்லா கவனிச்சு உங்களை கூப்பிட்டு போறாங்க. போனா ஜன்னத்தின் வாசல்கள் திறந்து இருக்குது நமக்காக. உள்ள போயாச்சு. இப்ப நீங்க உள்ள போயிட்டீங்க. உள்ள போன அப்புறம் நீங்க என்ன பாப்பீங்க? அல்லாஹ் என்ன சொல்றான்? யாரை பாப்பீங்க? நீங்க சொல்லுங்க. உள்ள போயிட்டீங்க, யாரங்க பாப்பீங்க? அந்த வசனத்துல என்ன சொல்லுது? யாரை பாப்பீங்கன்னு சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? யாரை பாப்பீங்கன்னு சொல்லுது? வருவார்கள். யாரு சுற்றி வருவாங்க? ஆமா, மலக்குமார்கள் இறைவனுடைய அரிசை சுற்றி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள், ஏன்னா அல்லாஹ் நீன்னு சொல்லிட்டான். அப்புறம் நீங்க அது மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்ப நம்ம உள்ள போறோம், அப்படியே கௌரவிச்சு அல்லாஹ் கூட்டு போறான், கூட்டு போய் நம்ம போறோம், மலக்குகள் சுத்துறதா பார்ப்போம். இப்ப நீங்க அரிசியில போயிட்டீங்க, இப்ப யார பாப்பீங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பார்ப்போம். இப்படி பாருங்க, என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசனம். அதனாலதான் சொன்னேன், இந்த வசனத்தை மாப்பாடம் பண்ணிக்கிங்க. என்ன எப்படி பாருங்க, நேரடியா சொல்லல. அப்ப சுத்தி சுத்தி வந்து அல்லாஹ் அவனுடைய ரப்பினுடைய புகழ்ந்து கொண்டு இருப்பார்கள் சொல்லிட்டானா, அப்ப அரிசி யாரு? அங்க அல்ல ரப்பல் ஆலமீன் தான் இருப்பான். அப்ப வந்து அந்த அளவுக்கு அந்த லெவலுக்கு அல்லாஹ் நெருக்கமாக அவர்களை கொண்டு வந்து விடுவான். அப்ப அவர்கள் அல்லாஹ்வை காண்பார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரியட்டும். ஆமீன் ரப்பல் ஆலமீன். இப்ப இதை விட ஒரு மனிதனுக்கு என்னங்க வேணும்? இப்படி ஒரு வரவேற்பு, இப்படி ஒரு கௌரவம், சொர்க்கம். அந்த 74வது வசனத்தை பார்த்தீங்கன்னா சொர்க்கம் தான். அவங்க புகழ்வாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நீங்க வந்து இறைவா உனக்கே எல்லா புகழும். ஏன்னா இந்த சொர்க்கத்துல வந்து எங்க வேணாலும் நீ வந்து போய்க்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து அப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்குற. அப்படி ஒரு, அது என்ன சொல்றது, எண்ணி பார்க்க முடியாத இன்பங்கள். அப்படிப்பட்ட சொர்க்கம். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பார்க்கின்ற பாக்கியம். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்?
யாருக்கு கிடைக்கும்? தக்குவா உடையவர்களுக்கு. இந்த 1 மாச ரமலானுடைய பயிற்சியும் இந்த தக்குவாவை பெறுவதற்காகத்தான். இப்ப நீங்க இதனுடைய இதை நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த தக்குவாவினுடைய பெருமதி என்ன, இந்த தக்குவாவினுடைய மதிப்பு என்ன? சாதாரண விஷயம் இல்லை. அப்ப இந்த தக்குவாவை ஒருவர் பெற்றுக்கொண்டாரையானால் அவருக்கு கிடைக்கின்ற பல விஷயங்களில் நிறைய கிடைக்கும். இந்த துனியாவிலையும் கிடைக்கும், ஆக்கிரத்திலும் கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற பல விஷயங்களில் 3 விஷயங்களை தான் இந்த வசனங்களிலிருந்து நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த தக்குவாங் என்பது எவ்வளோ ஒரு பெருமதியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால இந்த 1 மாசம் நோன்பு நோட்டுறோம், வழக்கம் போல எல்லாரும் சொல்ற மாதிரி தக்குவாவுக்காகன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு விடாமல், இந்த தக்குவாவை அடைந்து கொள்வதற்கு, இந்த தக்குவாவை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த தக்குவாவை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்மளால எந்தெந்த முயற்சிகள் செய்ய முடியுமோ அந்தந்த முயற்சிகளை நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு நம்ம அதுக்கான முயற்சிகளை செய்யணும், அதுக்காக பாடுபடணும். அதுக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு நாம தயாராக இருக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? செய்யலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தக்வாவை பெறக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்து அவனை காணுகின்ற பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்து அருள் புரியட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.